கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெரும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு செலுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம் குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமமுடையவரை நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தமது சொந்த குமாரனை நமக்காக தந்தருளினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது மீறுதனால் காயப்பட்டு நமது அக்கிரமத்தினால் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அடைந்து அவர் குணமாகுதலை தழும்புகளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பாவத்தின் நிமித்தம் அவர் நம்முடைய பாவத்தினால அவர் பாவமானார். ஹல்லேலூயா. நமது பாவத்தினால அவர் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. நமது ஆத்மாவை மரணத்திலிருந்து அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மரணத்திலே ஏறினார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமது பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரணம் அடைவதற்கு இயேசுவை உதவினார். ஆவியானவர் மனிதனின் பாவங்களை கண்டித்து உணர்த்ததின் வாயிலாக ரட்சிப்பிற்கு வழி நடத்துகிறார். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்கிற ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. தேவன் அண்டையில வருவீர்களா? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவமானாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாய் நிச்சயத்தை அவர்களுக்கு அளிக்கிறார். இவ்விதமாய் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் நாம் இணைக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி யார் தெரியுங்களா? இயேசு ஒருவர்தான். இயேசு ஒருவரே அல்லாமல் வேற யாருமே கிடையாது. மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ரத்தம் சிந்தி மரணம் அடைந்து உயிர் தெழுந்து இயேசுவை தவிர வேற யாரும் அப்படி செய்யலைங்க. அவரே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரு. அவரே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரு. அவரே அல்லாமல் ஒரு ரட்சகரும் இந்த உலகத்துல இல்ல. நமது ரட்சிக்க நம் தேவகுமாரனன் மனித உருவத்துல நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில அவரை சிந்திப்போமா? ஏசப்பா, ஏன் ஆண்டவரே நாங்கள் உமக்காக வந்திருக்கிறோமா? இல்ல நீங்க எங்களுக்காக வந்திருக்கீங்களா? நீங்க எங்களுக்காக வந்திருக்கிறீங்க. எங்களுடைய ரட்சிப்புக்காக வந்திருக்கிறீங்க. எங்களை நித்திய ஜீவன், எங்களுடைய ஆத்மா மரணத்திற்கு போகாதபடி எங்களை மீட்க நீங்க வந்திருக்கிறீங்க அப்பா. நான் ரட்சிக்கும்படி வானத்தின் கீழே மனிதர்களுக்குள்ளே இயேசுவின் நாமம் அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 வசனத்துல வாசிக்கிறோம். ஆமாம் தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. நீங்க எந்தவித பாவத்தில் இருந்தாலும் சரி, குடி பழக்கமா, ஹார்ன்ஸ் போடுற பழக்கமா, எந்தவித பாவமான செயல்கள், விபச்சார பழக்கமா, காலேஜ்ல எல்லார்கிட்டையும் சினிமா அதிகமா பார்த்து நீங்க இந்த பாவத்துக்குள்ளாய் அதன்படி வாழணும்னு இருக்கீங்களா? இன்ஃபாக்சுவேட்ஸ்ல கஷ்டப்படுறீங்களா? இல்ல தோல்விகளா? இல்ல வாழ்க்கையில முன்னேற முடியல, எனக்கு காசு இல்ல, எனக்கு பணம் இல்ல, எல்லாம் வாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்கள்னு ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. நம்ம போவோமா? கர்த்தராகிய இயேசு நமக்காக வருகிறார். நமக்காக நம்மோடு கூட இருக்கிறாரு. கூப்பிடுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, என்னை ரட்சிங்க அப்பா, எனக்கு ஞானஸ்தானத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு சபையில சேர்க்கப்பட எனக்கு கிருபை தாங்கன்னு ஜெபிப்போமா? கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம். காலை வேலையில் நம்முடைய கிருபைகள் புதியதா இருக்கிறதுப்பா. கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்துல எங்களோடு நீர் பேசினீங்கப்பா. வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, எவனுமே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவரே நீர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறினீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மழை காலங்களில் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கணும், ஏந்தரும், வழி நடத்தணும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதியோர்களை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் ஒன்றும் வராதபடி தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நித்திய வருகையில எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். Have a blessed day my dears. Thank you.